வெல்கம் டு பிஸ்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஃபிர்னி. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். காய்ச்சின பால், 1 கப் ரவை, 2 கப்பு சர்க்கரை, முந்திரி சிறிதளவு, நெய் சிறிதளவு, ஏலக்காய் மிக்சியில் சர்க்கரை போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு பாலில் தண்ணி, நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை இதில் கலந்து ரவையை போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த பாலில் வேக விட்டுட்டோம். இப்போ இது நல்லா வந்துடுச்சு. இதில் இப்போ சர்க்கரை போட்டு கலக்க போகிறோம். ஒரு கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் சர்க்கரை சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் அப்படியே போட்டு கலந்துக்கிறோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ஏலக்காவை இதில் போட்டுக்கிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய்யில் முந்திரியை வறுத்து இதில் கலந்துக்க போகிறோம். நெய் ஊற்றி இந்த முந்திரி பருப்பை அதில் வறுத்துக்கிறோம். இப்போ வறுத்த முந்திரியை அதில் போட்டுக்கிறோம். அவ்வளோதான், நம்ம ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியேவும் சாப்பிட்லாம். இதை ப்ரெட்டு, பன்னு அந்த மாதிரி இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டும் சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஸ்மி குக்கிங் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.